இப்படி போட்டு நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாட்சாயினி பார்வதி அழகு மேலும் கூடுகிறது. அவ பெண்ணாய் இருக்கும் போதே அழகோடு இருப்பாள். அப்பவும் பருவம் மங்கையான உடனே அழகு கூடும். அழகு கூடின உடனே பேர்பட்ட அழகோடு இருக்காளே தெரியுமா? அந்த தாட்சாயினி பார்வதா தேவியானாள். அவ பெண்ணுக்கான பெண் அழகு முன்னழகு பெண் அழகு முன்னழகை கண்டவர் நோக்கி பரவாயிரம் அவ பின்னழகை கண்டவர் அங்க பேதை மனம் கொண்டிடுவார். அவ முன்னழகும் பின்னழகும் அவன் முகத்தினுடைய திருவலகமா பார்வதியா அப்படியே அளவோடு இருக்கும்போது பார்வதியா அப்படியே அழகோடு இருக்கான். ஐயா மேலும் அழகுத்தான் அவ எப்படி இருக்காள். பார்வதி அப்படி அழகு இருக்கும்போது பார்வதி அழகோடு இருக்கும்போது அந்த சூரியனுக்கு சுத்தி ஒரு கருப்பு உண்டு. ஒரு கருப்பு உண்டு.
பார்வதி இருக்கும்போது பார்வதிக்கு தங்க நகையெல்லாம் சொல்றேன். தங்க நகை என்னென்ன நகைலாம் இருக்கு? என்ன நகவா இருக்கு? என்ன நீங்க உங்க மகளுக்கு என்னெல்லாம் நகை வாங்கி போடுறீங்க? எல்லா நகையும் இருக்கு. சரி நான் சாய்னி பார்வதி பார்வதியா எப்படி அளவோடு இருக்கிறது? அவளுக்கு 3000 பொன்மகருவம் மூக்குத்தி அம்பச்சக்கனா 3000 பொன்மகருவம் மூக்குத்தி அம்பச்சக்கனா ஒரு புல்லாட்டையே மாட்டினா முந்தானையே கொண்டு முகத்தை தொலைக்கிறா முந்தானையே கொண்டு முகத்தை தொலைக்கிறா பார்ப்பவர் மனம் பரவசப்பட பாதித்திரத்தின மதிப்பு ஒழியா பார்ப்பவர் மனம் பரவசப்பட பாதித்திரத்தின மதிப்பு ஒழியா 1 மாசம் தங்கு ஒட்டி அவனை பார்க்கப்பதி ஆயிரங்கள் வேண்டுமோ அவனை பார்க்கப்பதி ஆயிரங்கள் வேண்டுமோ 1 மாசம் தங்கு ஒட்டி புகழ்ந்திட கனகரத்து ஆசிநகர் புகழ்பட்டு சேலையா 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 அவ இருகரையில தங்க சருக சேலையோ புகழ்பட்டு சேலையோ சேலையா இருகரையில தங்க சருக சேலையோ அவ இருகரையில தங்க சருக சேலையோ அப்படி அழகோடு இருக்கிறான். தங்க நகை பூட்டின உடனே அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கா ஆய்க்குடி அழகு மாதிரி அழகு. மேலும் தங்க நகை சரி என்னென்னலாம் போடுறா தெரியுமா? எப்படி? உச்சி நாகம் சடை நாகம் ராக்கொடியா இழுப்பு கோலாக்கு ஒட்டியான அறையாமோ கடையில் கைவல் கொலுசு வகை எல்லாம் வகை தாடி தவிர மீதியெல்லாம் தங்கத்தினால் அப்பேற்பட்ட வேளையில் நம்ம பார்வதி அம்மா ஈஸ்வரி அம்மா கதைகள் பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு சன்மானம் இருக்கிற அப்பந்தான் தர்கராச மன்னம் பார்க்கிறான். என்ன சுவாமி நம்ம மகா அம்மா அழகோடு இருக்கிறாளா? இருக்கிறாள் அவளுக்கு காலகாலத்துல வயது 21 ஆச்சு. எத்தனை? 21 அப்படின்னா எத்தனை? 21. ஓ 21. வெற்றி கொடுக்கக்கூடிய பருவத்துல இருக்காளா? இள வயசு பிராயமாகி இருக்கிறாளே ஆளாகி இருக்கிறவளுக்கு சரி நாம மாப்பிள்ளை பார்க்கணுங்களா? மாப்பிள்ளையா பார்க்கணுமா? எப்படி மாப்பிள்ளை? சேர்ல இருக்கிற ஏப்பா 2 மாப்பிள்ளையும் ஜம்பன் இருக்காங்க. மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கணும். 2 மாப்பிள்ளை இளவட்ட மாப்பிள்ளை. இளவட்ட மாப்பிள்ளை தான். இவங்க மாப்பிள்ளைக்கு ரெடி தான். பார்வதிக்கு மனசு இருக்கணுங்களா? பார்வதிக்கு மனசு வந்துரும்ல. வாழை பார்த்தோன்னா வந்துடும். அப்போ பார்வதிக்கு என்ன ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி 56 தேசத்துக்கும் பரவாசம் அடிக்க வேண்டும். ஆமா சரி. அப்போ பார்வதிக்கு கல்யாணம்னா என்ன ஒவ்வொரு ஊர்லயே மாப்பிள்ளை பார்க்கணுமா? பார்க்கணுமா தேவையில்ல. நாம குழந்தை ஆமா அழகோடு இருக்கிறது இருக்கிற நாம தேசம்
பார்த்துட்டு வர முன்னாடி சரி அவளுக்கு வயசாகிடும். வயசாயிரும். அதனால சுயமரம் வச்சிடணும். வைத்திர வேண்டும். சுயமரம்னா என்ன? சுயவரம்னா திரு கல்யாணம். திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் எப்படி முடிக்கணும்? எப்படி முடிக்க வேண்டும்? 56 தேசத்துல உள்ள ராஜாக்களை எல்லாரும் வரவழைத்து வரவழைத்து அந்த சிம்மாசனத்துல எல்லாரையும் உட்கார வைக்கணும். அவங்க சிம்மாசனத்துல உங்க பாட்டு அமர்ந்துருங்க. ஆமா, எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிடுங்க. அப்பதான் பொண்ணு விருப்பப்படும். ஆமா, பக்கத்துல இருக்காங்க. அப்படி பார்வதிய மேல மேல நிக்க வச்சு வைத்து 56 தேசத்து ராசாக்கள் மாப்பிள்ள வந்தாச்சு. மாப்பிள்ள வந்தாச்சு. அத்தா மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள வந்தாங்க. சரி, மாப்பிள்ளை எல்லாம் 56 தேசத்து ராசாக்களை சிம்மாசனத்தில் அமர வச்சு வைத்து பார்வதிய மேடையில நிக்க வச்சு வைத்து ஒரு மலர் மாலையை கையில கொடுக்கணும். மாலையை கையில கொடுத்து சரி மாலையை எரிய சொல்லணும். பட்டத்து யானை கையில கொடுக்க வேண்டும். இந்த பார்வதி எரித மாலை யார் கழுத்துல விழுதோ அவர்தான் மாப்பிள்ளை. அவர் வயசானவரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி என்று ஒப்பந்தம் பண்ணியாச்சு. அப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் தான் கல்யாணம் பண்ண உடனே ஆண்டவன் கடவுளுக்கு வருது. அன்னைக்கு நாம பார்வதிய பிள்ளையா சொன்னோமே, இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான் அப்பா தர்க்கராஜா. அதனால நாம போய் எப்படியா பார்வதி கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி அப்படியே ஆண்டவன் பகவான் பண்டார வேஷம் கொண்டு வராரு. ஆமா, எப்படி வராரு? எப்படி வருகிறா? அதாவது 90 புழு சரி பத்தி இருக்க புண்ணு உடம்புல பூரா புண்ணு. ஆமா, பூச்சி புழுவு அப்படியே சலம். பூச்சி புழுவோடு வராரு பண்டாரம். ஆமா, தேவிக்கு அமையோ சுயவரம் வைக்க வேண்டும் என்று சொல்லி 56 தேசத்து ராசாக்களும் ஒன்று கூடுறார்கள். சிம்மாசனம் அமைச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காங்க. பாரதி சரிதான். அப்படி கம்சன். சரி, அப்படி தர்க்கராசன் கோட்டையில எல்லாரும் வந்து அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்க இடத்துக்கு சரி பந்தல் அழகா போட்டிருக்காங்க. ஆனை வந்தாலும் தட்டக்கூடாது. ஆமா, ஆனை வந்தாலும் பந்தல் உள்ள வந்தாலும் பந்தல் தட்டக்கூடாது. ஆமா, சரி. இப்படி என்ன அழகோடு பந்தல் போட்டிருக்காங்க பத்திலாம். எப்படி? ஆமா, சரி. இதே மாதிரி அந்த தர்க்கராசன் கோட்டையில பந்தல் போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. எப்படி பந்தல் போட்டிருக்காங்க தெரியுமா? எப்படி? என்ன